நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047050000. அனைவருக்கும் அன்பான வணக்கம். கீழடி விவகாரத்தை பொறுத்தவரையில நாட்டு மக்கள் அத்துணை பேருக்கும் நன்றாக தெரியும். 2015 புரட்சி தலைவி அம்மா, 2014-15 புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கீழடிக்கு தேவையான அத்துணை விஷயங்களுக்கும் உறுதுணையாக இருந்தார்கள். அதை தொடர்ந்து 2017-18 மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்திலேயே முதற்கட்டமாக 55 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கியது. அதற்கு பிறகு அருங்காட்சியகத்துக்கு 12 கோடிக்கு மேலே நிதி ஒதுக்கியது என தொடர்ந்து நம்முடைய பண்டை கால பெருமைகளை வெளிக்கொணர்வதற்கு மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்கள் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்தது நாடறிந்த உண்மை. அருங்காட்சியகம் மட்டுமல்ல, பல சென்னையிலேயே கீழடியினுடைய பெருமையை, சட்டமன்றத்திலே கீழடியினுடைய பெருமையெல்லாம் வெளிக்கொண்டு வந்த ஆட்சி அதிமுகவுடைய ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சி. ஆனால் இன்றைக்கு அதையெல்லாம் மறைக்கின்ற வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஐடி விங், குறிப்பாக ஐடி விங்குடைய செயலாளர் இருக்கக்கூடிய அமைச்சராக இருக்கக்கூடிய TRB ராஜா அவர்கள் தனிப்பட்ட கருத்து மோதல்கள் இருக்கலாம், கொள்கைகள் மோதல் இருக்கலாம், ஆனால் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு மாபெரும் மக்கள் இயக்கத்துடைய பொதுச் செயலாளர், இன்றைக்கு சட்டமன்றத்துடைய பிரதான எதிர்க்கட்சியினுடைய தலைவர், நாளைய தமிழகத்துடைய 26 அவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். அப்படி இருக்கக்கூடிய ஒரு மகத்தான தலைவரை தனிப்பட்ட முறையில் ஒரு கீழ்த்தரமாக, இன்னும் சொல்லப்போனால் நாகரிகமற்ற முறையில் அவர் கார்ட்டூனில் ரொம்ப கடுமையாக சித்தரிப்பது என்பது கடும் கண்டனத்துக்குரியது. அதுதான் இன்றைக்கு புதுக்கோட்டையினுடைய தெற்கு மாவட்ட கழகத்துடைய சார்பில் வைரமுத்தவர்கள் சார்பிலும், வடக்கு மாவட்டத்துடைய சார்பில் இங்கே இருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட நிர்வாகம் எல்லாருமே ஒட்டுமொத்தமாக திரண்டு ஐடி விங் சார்பிலையும், அதே போல் அதிமுக ஐடி விங் சார்பிலையும், அதிமுகவுடைய வழக்கறிஞர் பிரிவு சார்பிலையும், அதிமுக மாவட்ட கழகங்களுடைய சார்பில் இன்றைக்கு 6 புகார் மனுக்கள் மாவட்ட SP இடத்துல வழங்கியிருக்கின்றோம். அவர்கள் நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அதனால் இதை கடுமையாக வழக்கு பதிவு செய்து சோசியல் மீடியாவில் இன்றைக்கு யார் வேணாலும் எதை வேணாலும் எழுதலாம் என்ற நிலையை மாற்றி எல்லோரும் ஒரு வரையறைக்குள்ள இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் அழுத்தமாக வலியுறுத்தி இருக்கின்றோம். அதிமுக என்பது சாது மறந்தால் காடு கொள்ளாது என்பது போல அதிமுக என்பது ஒரு மகத்தான மக்கள் இயக்கம். இதை சீண்டி பார்ப்பவர்கள் யாராக இருந்தாலும் தூக்கி அடிப்படுவார்கள். மக்கள் விரைவில் தேர்தல் நேரத்தில் இதெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு நல்ல முடிவை எடுப்பார்கள் என்று நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதனால இதை கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும், இல்லைன்னா அடுத்த கட்ட போராட்டத்தை அனைத்து இந்திய அதிமுக முன்னெடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கின்றோம். 2026 வரைக்கும் நம்ம சர்ப்ளஸா டாக்டர்ஸ் பணியிடம் செஞ்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி புதுக்கோட்டையில பேட்டி கொடுத்தாரு. அதை நம்ம எப்படி பார்க்கணும்? ஏற்கனவே அதிமுக சார்பில் பணியிடங்கள் இல்லைன்னு நம்ம ஒரே ஒரு பதில் தாங்க. அதுல MRB என்பது அதிமுக ஆட்சியில் அம்மா கொண்டு வந்தது, TNPSC இணையா. அதில் வருடத்திற்கு அதிமுக ஆட்சியில் அம்மா காலத்திலையும் எடப்பாடியார் காலத்திலையும் வருடத்திற்கு 4000 பேரை, கிட்டத்தட்ட 37,272 பேரை அதிமுக ஆட்சியில் நாங்கள் நியமனம் செஞ்சோம். வெளிப்படையாக நேர்மையாக எக்ஸாம் வச்சு பண்ணோம். இந்த ஆட்சியில் மொத்தமாகவே 4000 பேரை இன்ன வரைக்கும் நியமனம் செய்ததாக தெரியவில்லை. இவங்க டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, அப்புறம் அவுட் சோர்சிங்கில் போகிறதெல்லாம் சேர்த்து மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் தெரிவிக்கிறார். அது ஏற்புடையதல்ல. அது முழு பூசணிக்காய சோற்றில் மறைப்பது. இன்றைக்கு தமிழகத்துடைய சுகாதாரத்துறை மிகப்பெரிய ஒரு தள்ளாட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் என்னுடைய பணிவான கருத்து. வாழ்த்துக்கள். ஒரு